செல்ல மிகவும் எளிய மற்றும் பாதுகாப்பான வழி நற்கருணை. விண்ணகம் செல்ல மிகவும் எளிய மற்றும் பாதுகாப்பான வழி நற்கருணை. புனித 10ஆம் பத்திநாதர். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாள் நமக்கு மிகவும் சிறப்பான நாள். ஏனென்றால் ஆண்டு முழுவதும் நாம் இந்த கோவிலில் இறைவனை சந்திக்கிறோம். ஆனால் ஆண்டின் தொடக்கத்திலேயே, ஆண்டின் தொடக்க தொடக்கத்திலேயே ஆண்டவர் நம்மை தேடி நம் இல்லங்களில் ஒரு பாடல் பாடுவோமே, இயேசுவே ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசுவே நடந்து சென்றார். அதே போல இந்த நற்கருணை ஆண்டவர் நமது வீட்டினையும், நமது வீட்டில் உள்ள தேவைகளையும், நமது உள்ளங்களையும் இல்லங்களையும் உற்று நோக்கி கொண்டு இங்கு வந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில், இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள தேவைகளையும், நமது குடும்பத்தில் உள்ள கருத்துக்களையும், உங்களுடைய எண்ண ஓட்டங்களையும், உள்ளத்தில் எழக்கூடிய உங்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் ஆண்டவர் உற்று நோக்கி இருக்கிறார். ஆகவே அவரிடம் இந்த நாளில் சிறப்பாக உங்களுடைய வேண்டல்களை எடுத்துரையுங்கள். நீங்களும் ஆண்டவரை உற்று நோக்குங்கள். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த திருவிழாவில் நாம் எதை பற்றி சிந்தித்தோம்? திருவருட்சாதனங்களை பற்றி சிந்தித்திருக்கிறீர்கள். 7 திருவருட்சாதனங்கள், இந்த நற்கருணை முதற்கொண்டு 7. இந்த நற்கருணை நீங்களாக மற்ற 7 திருவருட்சாதனங்களுமே இந்த நற்கருணை ஆண்டவர் இயேசுவை மையப்படுத்தியே இருக்கிறது. நன்றாக பாருங்கள். முதலில் திருமுழுக்காக இருக்கலாம். அது கிறிஸ்துவின் மறையுடலாகிய திரு அவையில் பங்கெடுப்பதற்கு, உறுப்பினராக நாம் மாறுவதற்கு, அவருடைய மறையுடலில் நாம் பங்கெடுப்பதற்கு நமக்கு ஒரு சாதனமாக, அருட்சாதனமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஒப்புரவு இந்த ஆண்டவர் இயேசுவை நாம் பெற நமக்கு அது ஒரு வழியாக இருக்கிறது. அதன் நிமித்தம் நாம் தூய்மையான உள்ளத்தை பெறுகிறோம். இப்படியாக ஒவ்வொன்றிலும் இந்த திருவருட்சாதனங்கள் இந்த நற்கருணை ஆண்டவரிலேயே நிறைவுறது, அதையே மையப்படுத்தி சுற்றி வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். நீங்களும் அதை உங்களுடைய வாழ்க்கையில், இந்த ஆன்மீக வாழ்வில், கத்தோலிக்க விசுவாசத்தில் நீங்கள் கண்டுணர்ந்திருப்பீர்கள். ஆகவேதான் நற்கருணை ஆண்டவர் இதிலிருந்து நமக்கு வெளிப்படுவது என்ன? எல்லா சூழலிலும், ஒரு கல்யாணமாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு பிறந்த நாளாக இருக்கலாம், ஏன் அடக்க திருப்பலியாக கூட இருக்கலாம். ஒருவரை நாம் அடக்கம் செய்ய வேண்டும் என்றால் இந்த திருப்பலியில் நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொண்டே நாம் அந்த நபரை நாம் ஆண்டவருக்கு ஒப்படைக்கின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை சூழலில் ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார். நம்மளுடைய நிகழ்ச்சிகளில், சுப நிகழ்ச்சிகளிலும் சரி, நம்மளுடைய ஒரு மரணமாக இருந்தாலும் சரி, ஏனைய சூழலில் இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மோடு பயணப்பட்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். எனவே தான் இன்றைய திருவருட்சாதனம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்றால், திரைக்கு பின்னே ஒரு மறைபொருளாக இந்த நற்கருணை ஆண்டவர் என்னுடைய வாழ்வில் திரைக்கு பின்னே மறைபொருளாகவும், உதட்டினிடையே உயிருள்ள உணவாகவும், என்னுள்ளே ஒரு நிஜமாகவும், அனுதினமும் ஒரு அற்புதமாகவும், நிசப்தத்தில் நிரந்தரமாக உடனிருப்பாகவும், பங்கெடுப்பில் ஒரு பலியாகவும், பணிதலிலே ஒரு பாடமாகவும், பயண வாழ்விலே வழியுணவாகவும், ஒன்று கூடுகையில் ஒரு உறவாகவும், அணுகுகையிலே ஒரு அழைப்பாகவும், அகத்தினிலே ஒரு ஆன்மீகமாகவும், உதிரத்தினிலேயே புது வாழ்வின் உதயமாகவும், இருக்கின்றவராய் இருப்பவராகவும், இம்மானுவேலாக கடவுள் நம்மோடாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழலிலும், நம்மோடு வாழ்க்கை சக்கரத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நம்மோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். எவ்வாறு இன்று நம்முடைய வீதிகளில் நம்மோடு பயணம் செய்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தில் ஒவ்வொரு சூழலிலும் இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார். ஆகவேதான் இன்றைய தலைப்பு நாம் சிந்திக்க என்ன கொடுத்திருக்கிறாரு நம்முடைய பங்குசாமியார்? இன்றைய தலைப்பு என்ன? தலைப்பு நற்கருணையும் அந்தோணியாரும்.
ஆக்சுவலி இன்றைய தலைப்பு எப்படி இருந்திருக்கணும் தெரியுமா? இந்த நற்கருணையும் அந்தோனியாரும், அதோடு கூடவே எப்படி இருந்திருக்கணும்னா நற்கருணையும் ஜான்சனும், நற்கருணையும் டேவிட்டும், நற்கருணையும் மார்த்தாளும். மார்த்தானா அந்த மார்த்தா சொல்ல, உங்களில் இருக்கக்கூடிய ஒரு மார்த்தா. நற்கருணையும் மார்த்தாளும், நற்கருணையும் சூசை அம்மாளும், நற்கருணையும் மரியாளும். இப்படியாக இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய பெயரிலும் நற்கருணை உங்களுடைய பெயரை சேர்த்துக்கோங்க. அப்படியாக இன்றைய தலைப்பு இருக்கிறது. ஆகவே தான் அப்படி கொடுத்தோம் என்றால் நம்முடைய இன்விடேஷன் மிக நீண்ட இன்விடேஷனமாக அழைப்புதலாக இருக்கும். ஆகவே தான் பங்கு தந்தை மிகவும் இரத்தன சுருக்கமாக நம்முடைய புனிதரை கொடுத்து நம்மையும் அதனோடு இணைத்து சிந்திக்க இன்றைய நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நற்கருணை ஆண்டவரோடு அந்தோனியார் கொண்டுள்ள உறவையும் அதோடு இணைத்து சிந்தித்து பார்க்கும்போது நான் சொன்ன நற்கருணையும் நானும் என்று நமக்கு இந்த நாள் நமக்கு வெளிப்படுத்தும். நாம் எவ்வாறு நற்கருணை ஆண்டவரோடு கொண்டுள்ள உறவு இருக்கிறது என்று. சிறப்பாக நமக்கு இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பின் பொருத்தமாக அந்தோனியாருடைய வாழ்க்கையில் எவ்வாறு இந்த நற்கருணை ஆண்டவர் செயல் ஆற்றினார், அல்லது அந்தோனியார் இந்த நற்கருணை ஆண்டவருக்கு எவ்வாறு தன்னுடைய நம்பிக்கையையும் தன்னுடைய அன்பையும் தன்னுடைய பக்தியையும் வெளிப்படுத்தினார் என்றால் நம்முடைய கற்பனைக்கே எட்டாத நிகழ்வாக இருக்கிறது. அந்தோனியாருடைய வாழ்க்கையில் எவ்வாறு இந்த நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை கடந்த வருடத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். கடந்த வருடத்தில் அவருடைய இளமையில் இந்த நற்கருணைக்கு அவர் கொடுத்த இம்பார்ட்டன்ட். முதலாவதாக திருப்பலிக்கு அவர் செல்லும்போது இந்த வானத்து பறவைகள் உங்களிடம் ஏற்கனவே நான் பகிர்ந்து கொண்டேன். அதைத் தொடர்ந்து அவர் குருமடத்தில் இருக்கும்போது வேலை செய்யும்போது இந்த நற்கருணை ஆண்டவர் எவ்வாறு சுவரை பிளந்து அவருக்கு காட்சி கொடுத்தார் என்று. ஆகவே அதைத் தொடர்ந்து மிகவும் சிறப்பாக நாம் அந்தோனியாரை என்னவென்று சொல்லி வாயார புகழுகிறோம்? கோடி அற்புதர் புனித அந்தோனியார் என்று. அற்புதங்கள் செய்வதற்கு ஆண்டவர் அந்தோனியாருக்கு கொடுத்த வல்லமை இந்த நற்கருணை பக்தியிலிருந்து தான். இதை தான் அவருடைய வாழ்க்கையில் நாம் சிறப்பாக பார்க்கின்றோம். குறிப்பாக முதலாக அவர் கண்டுணர்ந்த புதுமை, அவர் எத்தனையோ புதுமைகள் செய்திருக்கிறார், எண்ணிலடங்காதவை. யார்? நம்ம பதுவை புனிதர். ஆனால் அவற்றிற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஆண்டவர் நற்கருணை ஆண்டவர் செய்த புதுமையை அவர் கண்கூடாக பார்த்தது இந்த நற்கருணையின் முன்புதான், வேறு எங்கேயுமே இல்லை. அவர் குறுமடத்திற்கு அல்லது மடத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே அவர் சிறுவனாக இருக்கும்போது இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பு அவர் நற்கருணை ஆண்டவரை தியானித்து வழிபாடு செலுத்தி கொண்டிருக்கிறார். அப்போது சிறுவனாக இருக்கும்போதே அப்போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு இடரலாக, துன்புறுத்தலாக அல்லது ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸாக சாத்தான் கண்முன்னே தோன்றி இந்த நற்கருணையை மறைத்து கொண்டு, நற்கருணை ஆண்டவரை மறைத்து கொண்டு, அந்தோனியே உன்னுடைய வழிபாட்டை நிறுத்து, அல்லையே உன்னுடைய மூச்சை நான் நிறுத்துவேன், உன்னுடைய வழிபாட்டை நிறுத்து என்று இந்த சிறுவனாய் இருந்த அந்தோனியாரை துன்புறுத்தியது. அந்தோனியார் மிகவும் பயந்தவராய், அச்சம் கொண்டவராய் அவர் இருந்த அதே ஆலயத்தில் இதே போல சலவை கல்லில் சிலுவை அடையாளம் மறைந்தார். அதை கண்டவுடன் இந்த நற்கருணை ஆண்டவர் செய்த அதிசயம் அந்தோனியாருக்கு முதலாக பேய் அரண்டி அடித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடியது. ஆகவே நற்கருணை ஆண்டவர் செய்த முதல் புதுமையை, அல்லது ஆண்டவர் இயேசு செய்த முதல் புதுமையை இந்த நற்கருணை பிரசன்னத்தை தான் நம்முடைய புனிதர் கண்டுகொண்டார். இன்றளவும் அவர் வரைந்த அந்த சிலுவை அந்த ஆலயத்தில் உள்ள அந்த சலவை கல்லில் இன்றும் இருக்கிறது. பக்தர்கள் அதை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள், கண்கூடாக காண்கின்றார்கள் இன்றளவும். ஆகவே நற்கருணை ஆண்டவருக்கு அந்தோனியார் கொண்டிருந்த பக்தி அளப்பரியது. ஆகவே அந்த வல்லமை, அற்புதங்கள் இன்றளவும் அந்தோனியாரை நாம் பேய்களை ஓட்டக்கூடியவர் என்று சிறப்பாக நாம் புகழ்கிறோமே, அது முதலில் நிறைவேறியது இந்த நற்கருணை ஆண்டவர் முன்புதான். அங்கிருந்து தான் அந்தோனியார் பேய்களை ஓட்டக்கூடிய வல்லமையை பெறுகிறார். இதே வல்லமையை அவருக்கு மட்டுமா, உங்களுக்கும் எனக்கும் இந்த நற்கருணை ஆண்டவர் தர தயாராக இருக்கிறார். ஆனால் இதற்கு நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை தயாரிக்கின்றோம்? சிறப்பாக இந்த நற்கருணை ஆண்டவருடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு அந்த ஆசை இருக்க வேண்டும். பசி இருந்தால் தானே சாப்பிட முடியும், இல்லையா? பசி இல்லைன்னா சாப்பிட முடியுமா?
முடியாது. அதே போல் இந்த ஆன்மீக பசி நமக்கு இருக்க வேண்டும். இந்த ஆண்டவரை, இந்த நற்கருணை ஆண்டவரை நான் வந்து சந்திக்க வேண்டும், அல்லது அவரோடு நான் என்னுடைய மணித்துளியை நான் செலவழிக்க வேண்டும், திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு முதலில் இருக்க வேண்டும். இதை தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் 29 ஜூன் 2022 ஒரு திருத்தூது மடலை எழுதுகிறார். ஒரு வருடத்திற்கு முன்புதான். அந்த மடல் டெசிடேரியோ டெசிடேராவி வித் டிசையர்ட் ஐ டிசைடு. ஆவலோடு மிக ஆவலாக இருந்தேன். ஒரு பாடல் பாடுவீங்கள, ஆசை மேல் ஆசையாக இருந்தேனே இந்த பாஸ்கா உணவை உண்பதற்கு. அதுதான், அதையே அவர் தலைப்பாக வைத்து விட்டார். ஆசை மேல் ஆசையாக இருந்தேன் இந்த பாஸ்கா உணவை உண்பதற்கு. ஆகவே இதை நாம் லூக்கா 22:15 நாம் வாசிக்கின்றோம். திருத்தூதர்களோடு இரவு உணவு அருந்துவதற்கு முன்பு, நான் பாடுபடும் முன்பு இந்த பாஸ்கா உணவை உண்ண மிக மிக ஆவலாய் கொண்டிருந்தேன், ஆசை மேல் ஆசையாய் இருந்தேன் என்று. அதையே நமது திருத்தந்தை தலைப்பாக வைத்து நமக்கு ஒரு திருத்தூது மடலை கொடுத்திருக்கிறார். அதில் என்ன அவர் சொல்ல வருகிறார்? இவர் இந்த ஆசை மேல் ஆசையாய் இந்த பாஸ்கா உணவை பங்கெடுப்பதற்கு எதற்காக அவர் ஆவல் கொண்டிருந்தார்? உன்னையும் என்னையும் மீட்பின் வரலாற்றில் பங்கெடுக்க, கிறிஸ்துவை சந்திக்க, உயிருள்ள என்றும் வாழும் கிறிஸ்துவை இந்த நற்கருணையில் நாம் சந்திக்க. மூன்றாவதாக, கிறிஸ்துவின் மறையுடலில் நாம் பங்கெடுக்க, அவரை வாங்கி நாம் நம்முடைய இதயத்தில் ஏற்கும்போது, நாவில் வழியாக ஏற்கும்போது மறையுடலில் பங்கெடுக்க. இந்த 3 காரணங்களுக்காக ஆசை மேல் ஆசையாக இருந்தேன் என்று எடுத்துரைக்கிறார். அதிலும் சிறப்பாக எண் 4 ஒன்றை குறிப்பிடுகிறார். இது எல்லாத்துக்கும் கிடைக்கல, இது எல்லாத்துக்கும் கிடைக்கவில்லை. அவர் எண் 4 பீட்டரும் அவரை பேதுருவும் அவரை தொண்டு மற்ற சீடர்கள் அனைவரும் இந்த பாஸ்கா உணவிற்கு அவர்கள் உழைக்கவில்லை. நாட் ஏர்ன்டு, இன்வைட்டட் அப்படின்னு போட்டிருக்கிறார். நாட் ஏர்ன்ட், இன்வைட்டட். ஏர்ன்டுனா உழைக்கிறது. அவருடைய உழைப்பினால் அல்லது அவர்களுடைய தகுதியினால் அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மாறாக அவர்கள் அழைக்கப்பெற்றார்கள், இன்வைட்டட். ஆகவே இந்த நற்கருணை திருவிருந்தில் இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் மிகவும் தனிப்பட்ட விதத்தில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவர் எவ்வாறு ஆசையோடு இருந்தாரோ அதே ஆசை என்னுள் இருக்க வேண்டும். எதற்கு? இந்த உலகை வெல்ல. நற்கருணையை ஏற்படுத்திய பின்புதான் அவர் இந்த உலகை வென்றார், சாவை முறியடித்தார், நமக்கு வாழ்வு பெற்றுக் கொடுத்தார். அதே போலவே நாமும் இந்த உலகை வெல்ல முடியும், இவரை கொடையாக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது. ஆகவே தான் இதை கிஃப்ட், இது கொடை என்பார்கள். கிஃப்ட் எப்போவுமே கிஃப்ட் எடுக்கணுமா, கிஃப்ட் பெறணுமா? கிஃப்ட் பெற வேண்டும். ஆகவே நற்கருணையை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும். சில இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன், நாம் நற்கருணையை கொடுக்கும்போது இப்படி எடுத்துகிட்டு போவாங்க. நற்கருணையை எடுக்கக்கூடாது. நீங்களும் நானும் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய கிஃப்ட், அதை கொடையாக நாம் பெற வேண்டும். நம்முடைய கரங்களிலோ அல்லது நம்முடைய நாவிலோ நாம் பெற வேண்டும், அதை பறித்து கொள்ளக்கூடாது. ஆகவே இதற்கு நாம் ஆசை கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவே ஆசை கொண்டிருந்தார், அதே போல் நாமும் ஆசை கொள்ள வேண்டும். ஞாயிறு திருப்பலி எத்தனை மணி? நமக்கு எத்தனை மணிக்கு? 9 மணி, 9:15. ஒவ்வொருத்தரும் நீங்கள் வரக்கூடிய டயத்தை சொல்கிறீங்க. ஞாயிறு திருப்பலி எத்தனை மணிக்கு? 9:15. 9:15க்கு எத்தனை பேர் நம்ம வரோம்? எத்தனை பேர் சரியாக வரோம்? நான் இந்த யூடியூப் வழியாக கண்கூடாக ஒவ்வொரு வாரமும் நான் பார்க்கின்றேன் எவ்வாறு நாம் ஆசை கொண்டு நாம் வரோம். உங்களுக்கும் எனக்கும் இந்த கொடையை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய இறைவனை நாம் சந்திக்க எவ்வளவு ஆசை கொண்டிருக்க வேண்டும். அல்லது ஒரு கல்யாண பூசை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை மணிக்கு வருவோம்? 10 மணி கல்யாணம் அப்படின்னா எத்தனை மணிக்கு வருவீங்க? எத்தனை மணிக்கு வருவீங்க? கேட்கல. எத்தனை மணிக்கு? 10:30க்கு, 10:15க்கு. சரி, இதே உங்களுக்கு கல்யாணமாக இருந்துச்சுன்னா, நீங்களும் உங்கள் கணவர் மனைவியாக இருப்பீங்கள, அவங்களுக்கே கல்யாணமாக இருந்ததுன்னா எத்தனை மணிக்கு வருவீங்க? உங்களுடைய கல்யாணமாக இருந்ததுன்னா 10:30க்கு வருவீங்களா? 10 மணி? 10 மணிக்கு முன்னாடியே வருவீங்களா? ஏன்? அது உங்கள் பூசை, உங்கள் கல்யாண பூசை இல்லையா? அதே போல் ஒவ்வொரு திருப்பலியும் உங்கள் திருப்பலி. நீங்கள் அதில் பார்வையாளர்கள் அல்ல, பங்கெடுப்பாளர்கள்.
பங்கெடுப்பாளர்கள் என்று சொல்லும்போது உங்களுடைய பங்கை நீங்கள் நிறைவேற்றுபவர்கள். திருத்தந்தையும் அவரை தொடர்ந்து மற்ற அருத்தந்தையர்களும் இந்த திருப்பிடத்தில் திருப்பலி நிறைவேற்றும் போது நற்கருணை மன்றாட்டுக்கு பின்பு ஒன்று சொல்லுவாங்க, மன்றாட்டுக்கு முன்பு ஒன்று சொல்வார்கள். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இது அவர் மட்டும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி அல்ல, நீங்களும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி. ஆகவே இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் சந்திக்க அல்லது அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வழிபட நாம் முதலில் இந்த ஆசையை கொண்டிருக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு முழு பங்கு இருக்கிறது, உங்களுக்கு அழைப்பு இருக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த நற்கருணை ஆண்டவரை சந்திக்கும் போது நமது பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் நற்கருணை ஆண்டவரிடம் எடுத்துரைங்கள். ஏனென்றால் ஜான் மரிய வியானி, குருக்களின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஜான் மரிய வியானி, அவர் பணியாற்றிய ஆர்ஸ் பட்டணத்திலே ஒரு விவசாயி தினந்தோறும் ஆலயத்துக்குள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் இருந்துட்டு வருவாராம். இதை ஒவ்வொரு நாளும் அவர் பார்த்துருக்கிறார். பார்த்து ஒரு நாள் அந்த விவசாயியிடம் கேட்கும்போது, என்ன நீங்கள் போகிற அங்கே இருக்கிற வரியே, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை ஃபாதர், அவரை நான் உற்று நோக்குகிறேன், என்னை அவர் உற்று நோக்குகிறார். அதிலிருந்தே நமக்கு மிகப்பெரிய வல்லமையும் சக்தியையும் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்கும். அன்னை தெரேசா அவர்களுடைய வாழ்க்கையில் மிக அழகாக ஒன்று இருக்கிறது. அவர் வாழ்ந்த காலத்தில் சென்னையில் அவங்களுக்கு ஒரு இரண்டு அவர்கள் பணி செய்யக்கூடிய இடங்கள் கான்வெண்ட் இருக்கிறது. அதில் ஒரு கான்வெண்ட்டுக்கு அவங்க இருந்த காலத்தில் அவங்க வந்தாங்களாம். வந்தபோது ரொம்ப சின்ன இடமா இருந்திருக்கு. சகோதரிகளுக்கு பணி செய்யவும் அவர்கள் தங்கவும் மிகவும் ஒரு சிறிய இடமாக இருந்ததனால் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அன்னை தெரசா அங்கு வருகிறார் என்று சொன்னவுடன் அந்த பகுதியிலிருந்து ஒருவர் பத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அன்னை தெரசாவை சந்தித்து, அன்னையே, நான் இந்த இடத்தை, என்னுடைய இடம் இருக்கிறது, ஆகவே இதை நான் உங்களுக்கு தருகிறேன், தானமாக ஃப்ரீயாக தரேன், நீங்கள் அதில் உங்கள் அருள் சகோதரிகளோடு நீங்கள் பணியாற்றலாம், ஏழைகளுக்கு தொண்டு செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு அந்த பத்திரத்தை கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அன்னை தெரசா எதுவுமே சொல்லாமல் அந்த பத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் மடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்றாலயத்தில் சென்று இந்த நற்கருணை ஆண்டவரை முன்பு வைத்துவிட்டு அவரிடம் விண்ணப்பங்களை எடுத்துரைத்து அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டுவிட்டு திரும்பவும் வராங்க. மற்ற அருள் சகோதரிகளுக்கு எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். எப்படியும் இந்த இடத்த நமக்கு வாங்கிடுவாங்க, பத்திரத்தை வாங்கிடலாம், நாம் பெரிய இடத்துல ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்த தருணத்தில் அன்னை தெரசா என்ன செய்தார்கள் தெரியுமா? அதே பத்திரத்தை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்து, அந்த பத்திர உரிமையாளரிடம் கொடுத்து, இது எனக்கு வேண்டாம், இது எங்களுக்கு வேண்டாம், ஏனென்றால் நற்கருணை ஆண்டவருக்கு இதில் விருப்பமில்லை என்று சொல்லி அந்த பத்திரத்தை ஒப்படைத்து விட்டார். ஒரு 2-3 ஆண்டுகள் கழிந்த பின்பு அந்த சகோதரிகளுக்கு அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும்? நல்ல ஒரு வாய்ப்பை தவற விட்டாங்களே அன்னை என்று சொல்லி முணுமுணுத்தார்கள். ஆனால் ஒரு 2-3 வருடங்கள் கழிந்த பின்பு அந்த இடத்தை அன்னை தெரசா வேண்டாம், நற்கருணை ஆண்டவருக்கு இதில் விருப்பமில்லை என்று சொன்ன அதே இடத்தை முறையற்ற இடமாக இருந்த காரணத்தினால் அரசாங்கமே அதை கையாண்டு கொண்டது, எடுத்துக்கொண்டது. ஆம், இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு இந்த சோதனை வரும்போது நாம் இந்த நற்கருணை ஆண்டவரை சந்திங்க. குறிப்பாக நீங்களும் நானும், குறிப்பாக நீங்கள் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது சிக்கல்கள் வரும்போது, நம்பிக்கையின்மை, ஏதாவது தேவைகள், சண்டை சச்சரவுகள் வரும்போது கணவன் மனைவியிடத்தில் இந்த நற்கருணை ஆண்டவரை சந்திக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய திருமண வாழ்வு, புதிய வாழ்வு எங்கே ஆரம்பித்தது? இந்த நற்கருணை ஆண்டவர் முன்புதான், இந்த திருப்பலியில் தான் ஆண்டவரோய் நீங்கள் உட்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஆகவே அட்வைஸை வெளியில் கேட்காதீங்க. உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பு வாருங்கள். ஏனென்றால் அன்னை மரியை பற்றி, அதாவது நம்முடைய மாதாவை பற்றி, அன்னை மரியை பற்றி தவறான புரிதல் கொண்டிருக்கும்போது சூசைக்கு யார் வெளிப்படுத்தியது? சூசையை யார் கரெக்ட் பண்ணது? யோசேப்புவை கடவுள் வானதூதர் வழியாக
நல்ல புரிதலை கொடுத்தார். அதே போல் நீங்களும் உங்களுக்கு நல்ல புரிதல் வேண்டுமா, அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர வேண்டுமா, நற்கருணை ஆண்டவரை வந்து சந்திக்க வேண்டும். உங்களுடைய வாழ்வு, புதிய வாழ்வு இங்கிருந்து ஆரம்பித்தது. அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய புனிதருடைய வாழ்க்கையிலும் நாம் இதை பார்க்கின்றோம் சிறப்பாக. எப்போது அவர் இந்த நற்கருணைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக துலூஸ் நகரிலே பொனேலியோ அல்லது போனேனிலோ என்று சொல்லக்கூடிய ஒரு தப்பறை கொள்கைகளுடைய தலைவனாக இருந்தான். அவன் இந்த நற்கருணை ஆண்டவருக்கும் அன்னை மரியாவுக்கும் நமது கத்தோலிக்க கிறிஸ்தவ கொள்கைக்கும் எதிர்மறையாக பேசி வந்தான். ஆகவே அவனை திருத்தும் நோக்கில் அல்லது நற்கருணை ஆண்டவரிடம் பக்தியை அந்த நகரிலே பெருக்கும் நோக்கில் அந்தோனியார் அவனை சந்தித்து அவனுடன் வாதாடுகிறார். ஆகவே நீங்கள் அதை இங்கே ஸ்கிட்டாக போட்டீர்கள், நான் அதை பார்த்தேன். ஆகவே அந்த நாளில் இருவருக்குள்ளும் ஒரு போட்டி என்னவென்றால், நீ கொண்டு வரக்கூடிய இந்த கழுதையை 3 நாட்கள் எந்த ஒரு நீரும் ஆகாரமும் இல்லாமல் பட்டினியாய் போட்டு கொண்டு வா. 4வது நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த நற்கருணை ஆண்டவர் உயிரோடு வசிக்கக்கூடிய இந்த அப்பத்தை, நற்கருணை ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கக்கூடிய இந்த அப்பத்தை நான் கொண்டு வருகிறேன். நீ கொண்டு வரும் கழுதை தண்டனையிட்டு அதை வணங்கினால் நீ இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவர்களிடம் இருந்த அந்த ஒரு போட்டியாக இருந்தது. ஆகவே 3 நாட்கள் அந்த கழுதைக்கு எந்த ஒரு கொள்ளும் எதுவும் போடாமல், நீரும் ஆகாரமும் போடாமல் 4வது நாள் அதை கொண்டு வருகிறான் போனில்லோ. நமது பதுவை புனிதர் அந்தோனியாரும் இந்த நற்கருணை ஆண்டவரை கரங்களில் ஏந்தி வீதிகளில் வரும்போது அந்த கழுதையிடம் சொல்கிறார், ஓ ஆண்டவருடைய படைப்பே, இங்கு வா. உன்னை படைத்த ஆண்டவரை நீ முழந்தாளிட்டு தண்டனையிட்டு வழங்கு. அது நிமித்தம் உன்னுடைய உரிமையாளருக்கு நீ சரியான பாடம் புகுத்து என்று சொல்லி அந்த கழுதையிடம் அவர் பேசுகிறார். அந்த கழுதை வந்து இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பு தண்டனையிட்டு வணங்கி நற்கருணை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. சில வேளைகளில் நமது கண்களுக்கு இறை அனுபவத்தை நாம் பெற வேண்டும், அல்லது இறைவனிடத்தில் நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் 5 அறிவு கொண்ட மிருகங்களும் 6 அறிவு கொண்டதாக மாறுகிறது. 6 அறிவு கொண்ட மனிதனும் 5 அறிவு கொண்ட மிருகமாக மாறிவிடுகிறான். இதை நற்கருணை ஆண்டவர் அதிசயத்தை நாம் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். இதையே பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாகால் இஸ்ரேல் மக்களை சபிக்க செல்லும்போது அவனுடைய கழுதை அந்த இடத்தை விட்டு அகலவில்லை. காட்டில் செல்லும்போது உனக்கு கழுதை பேசுகிறது, உனக்கு கண் இல்லையா, அங்கே பார், அது ஆண்டவருடைய மக்கள், ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்ட இனம், ஆண்டவர் அவருடைய பாதுகாவலர். எங்கெல்லாம் அவர்கள் சென்றார்களோ இந்த ஆண்டவரை பேழையின் வடிவில், உடன்படிக்கை பேழையின் வடிவில் அவர்கள் கொண்டு சென்றார்கள். ஆகவே செல்லும் இடங்களிலெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். நற்கருணை ஆண்டவரும் நானும் இந்த நற்கருணை ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு போகும்போது வெற்றியடைகிறேன். ஆகவே பாலாம் இடத்தில் அந்த கழுதையை சொல்கிறது, நான் ஒரு அடி எடுத்து வென்றால் அங்கு வானதூதர் வாளோடு இருக்கிறார். ஆகவே அது கடவுளுடைய செயல் என்று அந்த பாலாம் சொல்வார். ஆகவே தான் நாம் பார்க்கின்றோம், இந்த இறை நம்பிக்கையில் 5 அறிவு கொண்ட மிருகமும் 6 அறிவு கொண்டதாக மாறுகிறது. 6 அறிவு கொண்ட மனிதன் 5 அறிவு கொண்டவனாக மாறிவிடுகிறார். ஆம், இறை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நாமும் இந்த நம்முடைய வாழ்க்கை சூழலில் துன்ப நேரங்களில் இந்த நற்கருணை ஆண்டவருடைய வல்லமையை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் முதலில் அந்த ஆசை இருக்க வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவது போல ஆசை நமக்கு இருக்க வேண்டும். முதலாவதாக ஓடி நாடி வர வேண்டும். இதில் ஒரு சிக்கல் இருக்குது. எப்படி தான் நான் இருந்தாலும் சரி, ஆனால் எனக்கு அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழவில்லையே என்று நாம் கவலைப்படுவதுண்டு. அந்த சிக்கல் தீர வேண்டும். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஏன்னா இந்த ஆண்டவரை நாம் உண்ணுகிறோம். எவ்வாறு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டாலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் இல்லை. ஏனென்றால் ஒரு உணவு உண்ணும்போது நல்ல ஒரு உணவு, அந்த உணவு என்னுடைய உடலில் அல்லது என்னுடைய உடலுக்கு சக்தியாக எப்போது மாறும்? நான் நல்ல உடல்நிலையில் இருக்கும்போது. எனக்கு உடல்நிலை சரியில்லை, என் உடல் அதுக்கு தயாராக இல்லை, உடல் வலுவற்று இருக்கிறது, அப்போது என்னால் நல்ல உணவை, ஒரு பிரியாணி உண்டோ, எனக்கு அது சக்தி கொடுக்குமா? கொடுக்காது. ஆனால் நல்ல உடல் நலத்தில் என் உடல் தயாராக இருக்கும்போது, என் உடல் செரிமானத்திற்கு ஏற்றதாக இருக்கும்போது எந்த வகையான உணவை உண்டாலும் எனக்கு சக்தி கொடுக்கும். அதே போல் இந்த ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் தயாராக இருக்க வேண்டும், தயார் நிலையில் இருக்க வேண்டும். இதை தான்
கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 12வது அதிகாரம் 27வது வசனத்தில் தூய பவுல் கொரிந்திய மக்களுக்கு குறிப்பிடுகிறார், இந்த நற்கருணை ஆண்டவரை நீங்கள் தகுதியற்ற முறையில் நற்கருணை ஆண்டவரையின் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நீங்கள் உண்ணும்போது சாபத்தையே வருவித்துக் கொள்கிறீர்கள். ஆகவே நான் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு பாட்டு பாடுவீங்க, என்னப்பா, நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு அழைக்கிறார். இந்த ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே தகுதி, நான் தயாராக இருக்க வேண்டும், என்னுடைய உள்ளம் தூய்மையுள்ளதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள தகுதியுடைய உடலாகவும் எனது சிந்தனையாகவும் உள்ளமாகவும் மாறும். அப்போது எனக்கு வல்லமையும் இருக்கும். எனது வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீங்கும் இந்த நற்கருணை ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளும்போது. ஆகவே இந்த நற்கருணை ஆண்டவரும் நானும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அவரோடு பயணப்பட வேண்டும் என்றால் அவர், நான் முன்னுரையில் கூறியது போல, அவர் தயாராக இருக்கிறார், பயணப்பட்டு வருகிறார். ஆனால் அந்த மாற்றம் என்னுள் ஏற்பட வேண்டும் என்றால் நான் உடையவளாக இருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போம். சிறப்பாக இன்றைய நாளில் ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர் நம்முடைய வீதிகளில் வந்து நம்மை சந்தித்திருக்கிறார். இந்த உச்சக்கட்ட அவருடைய ஆசீர்வாத வேளையில் அவருடைய நற்கருணை ஆண்டவருடைய அருளை நமது குடும்பங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் நிறைவேறவும் உருக்கமாக நற்கருணை ஆண்டவர் முன்பு மண்டியிட்டு வணங்குவோம். இறுதி ஆசிரியருக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மண்டியிட்டு எழுந்து நிற்போம். வானின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமேல் அத்தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிந்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
நிலையான